நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியலில் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் விஜய் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ இந்த வெண்ணிலா பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது இந்த மீடியாக்காரங்களையும் வர வச்சு இந்த பசுபதி ராகினி பார்த்திங்கன்னா காவிரி குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற விதமாக எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி அவங்க மேலே போட்டுட்ருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் காவேரியும் அங்கே பொருட்காட்சியில் பேசியிருந்த வீடியோவை அந்த யூடியூப்காரன் போட்டதால் அது வைரல் ஆகுது. இந்த வீடியோவை இந்த ராகினி கொண்டு போயிட்டு இப்போது வெண்ணிலாட்ட காட்ட, இதை பார்த்த வெண்ணிலா நான் சாக போகிறேன், அப்போ விஜய் வரவே மாட்டாரா, நான் சாக போகிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த மீடியாக்காரங்க பார்த்திங்கன்னா போலீஸுக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸும் அங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற விஜய் ஏன் இன்னும் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் கூப்பிட்டதால் விஜய் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாரு. வந்ததுமே வெண்ணிலாவோட மாமா விஜய்கிட்ட வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விஜய் நடந்த உண்மையை வந்து சொல்கிற விதமாக, நான் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் திடீர்னு இந்த பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா. ஆனாலும் நான் 2 வருஷமாக இந்த பொண்ணுக்காக காத்திருந்தேன், தேடி அலைஞ்சேன். அதுக்கப்புறமா என்னோடய தாத்தா பாட்டி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தீர்மானமாக இருந்ததால் நான் காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ காவேரியை வந்து நான் காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ரொம்ப தெளிவாக வந்து நடந்ததை சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இந்த வெண்ணிலா வந்து இது எதுவுமே காதில் வாங்காமல், நான் காணாமல் போகல, உன் சித்தப்பா தான் என்னை வந்து இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அந்த ஆக்சிடெண்ட்டால் என்னோடய ஞாபகம்லாம் போய் நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாமல் அந்தளவுக்கு நான் இருந்தேன். இதனால் பாதிக்கப்பட்டது என்னோடய குடும்பம் தான், உங்கள் சித்தப்பா தான் என் குடும்பத்தையும் காலி பண்ணார் அப்படின்னு சொல்ல, இப்போது அப்படியே இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா அஜயோட அப்பா பக்கம் திரும்புது. உடனே அஜய் அப்பா இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் நான் விஜய் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு மொத்த பழியும் தூக்கி விஜய் மேலே போடுறாரு. உடனே போலீஸும் விஜயும் அப்புறம் அஜய் அப்பா விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் வெண்ணிலா எதிர்பார்த்த மாதிரி இப்போ கல்யாணம் நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக மொக்க வாங்கினா தான் மிச்சம். இன்னொரு பக்கம் விஜயும் காவேரியும் பொருட்காட்சியில் பேசியிருந்த வீடியோவை எல்லாம் பார்த்துட்டாங்க. இது பார்த்த கங்காவும் யமுனாவும் இப்போ 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கங்கா வந்து நல்ல விதமாக விஷயத்தை பண்ணாலும், ஆனால் யமுனாவை பொறுத்த வரைக்கும் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நவீன் நம்ம வழிக்கு வந்துடுவார்ன்ற ரொம்ப கேவலமான ஒரு சுயநலத்தில் தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வெண்ணிலா பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாரதா வந்து காவேரியும் விஜயும் சேர்றதுக்கு கண்டிப்பாக தடையாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு.